ஆன்மீக ஐதீகங்கள். பரணி தீபம். தீப மாதம் என்று புகழப்படும் கார்த்திகை மாதம் முதல் தேதியில் இருந்து மாதம் முழுவதுமே இல்லங்களிலும் கோயில்களிலும் தீபமேற்றி வழிபடுவது வழக்கம். அப்படி கார்த்திகை மாதத்தில் கோயில்களில் தீபமேற்றி சிவபெருமானை வழிபட்டால் எல்லாவித நலன்களும் கிடைக்கும். அதேபோல ஒவ்வொரு தமிழ் மாதத்திலும் வருகின்ற பரணி நட்சத்திரம் மிக மிக விசேஷமானது. பொதுவாக முன்னோர்கள் வழிபாட்டிற்கு அமாவாசைக்கு அடுத்தபடியாக உகந்தது என கூறப்படுவது இந்த பரணி நட்சத்திர தினம். இப்பிறவியில் நாம் வாழ்கின்ற காலம் முழுவதும் ஒளிமயமான வாழ்வை பெறுவதற்காகவும் இவ்வுலக வாழ்வு முடிந்து மேல் உலகிற்கு செல்லும் வழியிலும் அங்கு சென்ற பின்னர் இருளில் சிக்கி தவிக்காது ஒளிமயமாக நாமும் நமது முன்னோர்களும் இருப்பதற்காகவே பரணி நட்சத்திர நாளில் தீபம் ஏற்றப்படுவதாக சொல்லப்படுகிறது. கடோபநிஷதம் என்னும் நூலில் நசிகேதன் என்பவரின் வரலாற்றில் கூறப்படுவதாவது, நசிகேதனின் தந்தை ஒரு விசேஷமான யாகத்தை செய்கிறார். அதனுடைய முழு பயனையும் அடைய வேண்டி யாகத்தின் நிறைவு பகுதியில் அவர் தானம் செய்ய வேண்டி ஏழை எளியோருக்கு தன்னிடம் உள்ள பொருட்களை எல்லாம் தானம் செய்கிறார். அப்படி தானம் பெற வருபவர்களுக்கெல்லாம் ஒவ்வொரு பொருளாக தானம் கொடுக்க கொடுக்க இதை பார்த்து கொண்டிருந்த நசிகேதன், இதையும் கொடுக்கிறீங்களா என அதிர்ச்சியுடன் கேட்டுக்கொண்டே இருந்தான். நசிகேதன் கேட்ட கேள்விகளுக்கு எல்லாம் பொறுமையாக பதிலளித்துக் கொண்டே தானம் கொடுத்து கொண்டிருந்தார் நசிகேதனின் தந்தை. ஒரு கட்டத்தில் கோபமடைந்த நசிகேதன், என்னையும் தானம் கொடுக்க போறீங்களா? என்னை யாருக்கு தானம் கொடுக்க போறீங்க என கேட்க, தந்தையும் கோபமடைந்து, உன்னை யமதர்மனுக்கு தானம் கொடுக்கிறேன் என்று கூற, உயிருடன் இருக்கும்போதே யமலோகம் சென்று விட்டான் நசிகேதன். யமலோகம் சென்று யமனிடம் அவன் பல வரங்களை பெற்று தனக்கு ஏற்பட்ட சந்தேகங்களையும் கேள்விகளாக கேட்கிறான். யமதேவனே, பூலோகத்தில் இருக்கும் உயிர்கள் யமலோகம் வரும் வழிகள் இருள் நிறைந்ததாக இருக்கும். அதில் தட்டுத்தடுமாறி யமலோகம் வந்தடையவே அந்த உயிர்கள் பெரும் சிரமப்படும் என கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்படி அவர்கள் கஷ்டமின்றி யமலோகம் வந்தடையவும் இங்கு வந்த பிறகு துன்பத்தில் சிக்காமல் வாழ்வதற்கும் ஏதாவது வழி உண்டா என கேட்கிறான் நசிகேதன். அதற்கு பதிலளித்த யமன், யார் ஒருவர் பரணி நட்சத்திரத்தன்று தீபம் ஏற்றி சிவபெருமானை வழிபடுகிறார்களோ அவர்கள் பூலோகத்தில் மட்டுமல்ல யமலோகத்திலும் துன்பம் இல்லாமல் ஒளி நிறைந்த வாழ்வை பெறுவார்கள் என்கிறார். இதன் பிறகு நசிகேதன் பூமிக்கு திரும்பி அதனை உபதேச மொழிகளாக குறிப்பிடுகிறார். ஆண்டுதோறும் திருவண்ணாமலையில் திருக்கார்த்திகை தீப திருநாளன்று அதிகாலை 4 மணிக்கு அண்ணாமலையார் சன்னதியில் பரணி தீபம் ஏற்றப்படுவது வழக்கம். 5 மண் அகல் விளக்குகளில் நெய்விட்டு தீபம் ஏற்றி அவற்றை ஒரே விளக்காக இணைத்து பிறகு மீண்டும் 5 விளக்குகளாக ஏற்றுவார்கள். இறைவனே பஞ்சபூதங்களாக காட்சியளிக்கிறார் என்பதை உணர்த்துவதற்காகவும், இறைவன் ஒருவனே அவன் அனைத்து உயிர்களுக்குள்ளும் நிறைந்திருக்கிறான், அனைத்து உயிர்களும் ஜோதி வடிவான இறைவனுக்குள் அடக்கம் என்பதே இதன் பொருளாகும். நேயர்களே, கார்த்திகை மாதம் வருகின்ற பரணி நட்சத்திர நாளில் நமது முன்னோர்கள் மற்றும் நமது நலனுக்காக, நமது எதிர்கால சந்ததியினர் நலன் பெற மற்றும் நம்முடைய தலைமுறைகள் அனைத்தும் நலன் பெற ஆரோக்கியமாக மகிழ்ச்சியாக வாழ யமன், குபேரன், நிருதி, வாயு, அக்னி, வருணன், இந்திரன் உள்ளிட்ட தெய்வங்களுக்கு தலைவனாம் சிவபெருமானிடம் வேண்டி பரணி தீபம் ஏற்ற வேண்டும். திருக்கார்த்திகை தினத்திற்கு முந்தைய நாள் மாலை சரியாக 6 மணிக்கு குறைந்தபட்சம் 5 விளக்குகள் ஏற்ற வேண்டும். அதாவது பஞ்சபூதங்களை குறிக்கும் வகையில் இந்த 5 தீபங்கள் ஏற்றப்பட வேண்டும் என்கிறார்கள். 5 என்பது பஞ்சபூதங்களும் நமது உடலிலும் வெளியிலும் சரியாக இருந்து நமக்கு அருள் செய்ய வேண்டும் என்பதற்காகவும், சிவபெருமானின் பஞ்ச தொழில்களை விளக்குவதாலும் தனியாக ஒரு தாம்பூலத்தில் 5 விளக்குகளை வட்ட வடிவில் வைத்து ஏற்ற வேண்டுமாம். தொடர்ந்து சிவபெருமானை வேண்டி சிவபுராணம், தேவார, திருவாசக பாடல்கள் பாடி சுவாமிக்கு நைவேத்தியம் படைத்து வழிபட வேண்டும். இதனால் எல்லாம் வல்ல சிவப்பரம்பொருளின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் என்பது ஐதீகம். நாமும் பரணி தீபம் ஏற்றி சிவபெருமானை வழிபடுவோம். சுவாமியின் அருளால் வாழ்க்கையில் எல்லா நலன்களையும் பெறுவோம். ஆன்மீக ஐதீகங்கள். பரணி தீபம்.
வணக்கம்.